Hi children, இன்னைக்கு நம்ம algebra exercise 3.3 பார்க்க போறோம். இந்த exercise போறதுக்கு முன்னாடி நம்ம கத்துக்க வேண்டிய ஃபார்முலாஸ்லாம் ஒரு ரவுண்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸ்ல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு ஐடென்டிட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து ஐடென்டிட்டிஸ் ரிலேட்டட் டு ஸ்கொயர். ஓகே, இன்னொன்னு ஐடென்டிட்டிஸ் ரிலேட்டட் டு கியூப். தட் இஸ் ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ் அண்ட் கியூபிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. Okay, this is the first identity. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. a plus b வந்ததுன்னு சொன்னா இங்க 2ab லயும் பிளஸ் வரணும். நெக்ஸ்ட் a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. அப்போ இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? பிளஸ்னா எல்லாமே பிளஸ், மைனஸ்னா 2ab மட்டும் ஒரு மைனஸ் சைன். ஓகே, இந்த ரெண்டு பேசிக் ஐடென்டிட்டி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி. இந்த வருஷம் இல்ல, அதுக்கு அடுத்த வர வருஷங்களுக்கும் எல்லா கிளாஸ்க்கும் இது வந்து பேசிக். இந்த ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. Next identity x plus a into x plus b. So x plus a into x plus b எப்படி சொல்லலாம்? x square plus a plus b into x plus ab. இதுதான் இந்த நாலு ஐடென்டிட்டி தான் ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ். ஓகே, next coming to cubic identities. What is cubic identity? Whole cube. பாருங்க, a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. Next identity a minus b the whole cube. அதாவது a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ நம்ம எப்படி ஸ்கொயருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி கியூபுக்கும் இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. பிளஸ் வந்ததுன்னா எல்லாமே பிளஸ், மைனஸ் வந்ததுன்னா ஆல்டர்னேட் பிளஸ் மைனஸ். பாருங்க, பிளஸ் a கியூபுக்கு பிளஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் பிளஸ், ஃபோர்த் டேர்ம் மைனஸ். ஓகே, சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஈஸியா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். a plus b the whole cube வரச்சு, a plus b அப்படிங்கறச்சு எல்லாமே பிளஸ், மைனஸ் வரச்சு ஆல்டர்னேட் பிளஸ் மைனஸ். ஸ்கொயருக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் கியூப்க்கும். ஸ்கொயருக்கும் பாருங்க, பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஆல்டர்னேட் பிளஸ் மைனஸ். அதே மாதிரி இங்கேயும் a மைனஸ் b the whole cubeலயும் என்ன வரணும்? ஆல்டர்னேட் பிளஸ் மைனஸ். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கியூபிக் பாருங்க. எப்படி நம்ம x plus a into x plus b ஸ்கொயர்ல பார்த்தோமோ அதே மாதிரியே கியூப்லயும் பாருங்க. x plus a into x plus b into x plus c 3 டேர்ம்ஸ் இருக்கு. அதனால தான் இது என்ன ஈக்குவேஷன்? கியூபிக் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ பாருங்க, இதுக்கு எப்படி ஃபார்முலா வருதுன்னு x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இங்க பாருங்க, ஈஸியா இதுல நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃபரன்ஸே வந்து உங்களுக்கு இது ரெண்டுத்துக்குமே நீங்க ஒண்ணு இது நீங்க படிச்சீங்கனாலே இது ஈஸியா எழுதிக்கலாம். எப்படின்றத மட்டும் பாருங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க கியூபிக் ஈக்குவேஷன் என்ன வர போறது? எக்ஸ் கியூப். டிஃபரன்ஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க வந்து எக்ஸ் கியூப் இருக்கு. இங்க எக்ஸுக்கு a பிளஸ் பி இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு a பிளஸ் பி பிளஸ் a போடணும். ஏன்னா நம்ம ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால இதோட ஒரு டேர்ம் வந்து a பிளஸ் பி பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ab இருக்கு. இங்க என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு ab பிளஸ் பிசி பிளஸ் a எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேர்ம் போட போறோம். பிளஸ் இங்க வெறும் ab மட்டும் இருக்கு, இங்க என்ன இருக்கு? abc இருக்கு. சோ ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இங்க வெறும் ab, இங்க என்ன இருக்கு? abc 3 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்றதுனால. சரியா? சோ x கியூப் பிளஸ் a பிளஸ் b பிளஸ் c இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் bc பிளஸ் ca இன்டூ எக்ஸ் பிளஸ் abc. ஓகே, இது x plus a into x plus b into x plus c க்கான ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி பார்க்க போறது என்னன்னா a cube minus b cube. a cube minus b cube என்ன? a minus b into a square plus ab plus b square. சோ பாத்துக்கோங்க, a cube minus b cube. சோ அப்ப minus b cubeக்கு என்ன வரணும்? a minus b. a cube plus b cubeக்கு என்ன வரணும் பாருங்க? a plus b into a square minus ab plus b square. So first termக்கு பிளஸ் வந்ததுன்னா செகண்ட் வர பிராக்கெட்டுக்கு மைனஸ் வரணும். ஃபர்ஸ்ட் வர பிராக்கெட்டுக்கு மைனஸ் வந்ததுன்னா செகண்ட் வர பிராக்கெட்டுக்கு பிளஸ் வரணும்.
சரியா? இது வந்து cubic identities. இந்த identities தான் என்ன identities? Cubic identities. So இதெல்லாம் square identities, இதெல்லாம் cubic identities. இப்போ இந்த எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் தரோவா பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த ஐடென்டிட்டிஸ் will be very very useful. இத பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற ஒரு சம்மும் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ சில்ட்ரன், இது நீங்க என்ன பண்ணணும்னா நீட்டா ஒரு சார்ட் பேப்பர்லயோ சார்ட் பேப்பரை 4ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4ஆ கட் பண்ணி ஒரு பிட் சார்ட் பேப்பர்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி நீட்டா எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுன்னு டெய்லி டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ற மாதிரி இந்த ஐடென்டிட்டிஸ நல்லா தரோவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். டிஃபரன்ஸ் புரிஞ்சுட்டு இந்த ஐடென்டிட்டிஸ படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்குள்ள போலாம், இந்த எக்ஸசைஸ்குள்ள போலாம். எப்படி இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து ப்ராப்ளம்ஸோட சம்ஸோட ரிலேட் பண்றோம் அப்படிங்கறத இப்போ இந்த எக்ஸசைஸ் 3.3ல நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸசைஸ் 3.3. 3.3ல ஃபர்ஸ்ட் சம் என்ன? எக்ஸ்பேண்ட். ஓகே, எக்ஸ்பேண்ட் 3m plus 5 the whole square. இப்போ இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும் உங்களுக்கு? ஸ்கொயர் ஐடென்டிட்டி. இங்க பிளஸ் இருக்கு. சோ இமிடியேட்டா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது பிளஸ் ஐடென்டிட்டில a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. So first step ஐடென்டிட்டியை நம்ம எழுதிடணும். நீங்க எழுதுற ஐடென்டிட்டிக்கே உங்களுக்கு வந்து மார்க் உண்டு. உங்க ஸ்டெப்ஸுக்கு எப்பவுமே நிச்சயமா மார்க் உண்டு. சோ ஒன்ஸ் நம்ம ஐடென்டிட்டி எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ப்ரொசீஜர் வந்து ஈஸி ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் இப்ப கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏக்கு என்ன இருக்கு பாருங்க. a plus b க்கு இங்க என்ன இருக்கு? 3m plus 5. அப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? a is equal to 3m. b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 5. சோ b இருக்கிற இடத்துல 5. இப்போ இந்த ஐடென்டிட்டில எங்கெல்லாம் a வருதோ அங்கெல்லாம் 3m உம் b வர இடத்துல 5 உம் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். வாங்க போடலாம். எப்படி என்ன? 3m plus 5 the whole square is equal to a க்கு என்ன போடணும்? 3m. அப்போ 3m the whole square plus 2ab னா என்ன அர்த்தம்? 2 into a into b. So 2 into a என்ன? 3m. b என்ன? 5 plus b square. b square என்ன அர்த்தம்? b என்ன இங்க? 5. So 5 square. ஓகே, இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஃபுல் டேர்ம்லயே 3m அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 3 into m, 3 times m. It means 3யும் ஸ்கொயர் பண்ணணும், m ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். அல்ஜிப்ரால bracket plays a very 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 important role. It means அப்படின்னா bracket இல்லாம நம்ம எழுதினோம்னா இந்த ஸ்கொயர் m க்கு மட்டும் தான் அர்த்தம். இப்ப bracket ஏன் போட்டோம் அப்படின்னா to indicate square is both for 3 as well as for m. So அப்ப எப்படி போடணும்? 3 square m square plus இப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிகேஷன்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணணும். இதுல இருக்க நம்பர்ஸ் பாருங்க 2 3 5. So 2 into 3 into 5, 2 3s are 6, 6 5s are 30. So 30 into m, ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. So m 30 into m is 30m plus 5 square. அந்த 5 square அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க 3 square. 3 square என்ன அர்த்தம் சொன்னேன்? 3 is multiplied 2 times. 3 multiplied by 2 times என்ன? 3 into 2 னு அர்த்தம் கிடையாது. 3 ரெண்டு தடவை 3 மல்டிப்ளை பண்றோம்னு அர்த்தம். So 3 3s are 9m square. இங்க m தான் வேரியபிள், m ஸ்கொயர் பண்ணா m தான் வரும். m square plus 30m plus 5 square is 25. இப்போ 3m plus 5 the whole square ஓட ஆன்சர் என்ன பார்க்கலாம்? 9m square plus 30m plus 25. புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் சம்க்கு போலாம். செகண்ட் சம் என்ன இருக்கு? 5p minus 1 the whole square. இப்ப பாருங்க இங்க என்ன சைன் இருக்கு நடுவுல? 5p minus 1. ஐடென்டிட்டி என்ன ஐடென்டிட்டி? ஸ்கொயர் ஐடென்டிட்டி. அப்போ இமீடியட்டா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? a minus b the whole square. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. a இது ஃபுல்லா a, இது ஃபுல்லா b. a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. So identity expand பண்ணலாம். a square minus 2ab plus b square. Minus என்ன சொன்ன? Alternate plus minus. So first one plus, second one minus. அடுத்த term plus.
சரியா? ஓகே, இப்போ கம்பேர் பண்ணுவோம். a is equal to என்ன இருக்கு பாருங்க. a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 5p. b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 1. சோ இப்போ b க்கு 1. சோ அப்ப இந்த ஐடென்டிட்டில எங்கெல்லாம் a இருக்கும் அங்கெல்லாம் 5p யும் b இருக்கிற இடத்துல 1 யும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ 5p minus 1 the whole square is equal to a இருக்கிற இடத்துல என்ன சொன்ன? 5p. So 5p the whole square minus 2 into 2ab na enna 2 into a into b. So 2 into 5p into 1 plus 1 square. Bracket எழுதி பழகுங்க, இல்லனா bracket கஷ்டம். சட்டன் bracket நமக்கு வராது. அதனால சின்ன டேர்மா இருந்தா கூட bracket-ஐ எழுதி பழகுறது நல்லது என்னைக்குமே. ஓகே, நெக்ஸ்ட் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் பாருங்க. 5p square bracket போட்டிருக்கேன். சோ ஸ்கொயர் வந்து 5 க்கும் உண்டு p க்கும் உண்டு. சோ இட் இஸ் 5 ஸ்கொயர். நான் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்றேன். ஓகே, 5 ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ், இப்போ என்ன சொன்னேன்? நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும், அப்புறம் வேரியபிளுக்கு வரணும். நம்பர் என்னங்க? 251. so 2 5s are 10, 10 1s are 10. so 10 into p 10p plus 1 square is 1. இப்போ இங்க 5 ஸ்கொயர் என்ன? 25 p square minus 10p plus 1. இதுதான் 5p minus 1 the whole square ஓட ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சம்க்கு போலாம். தேர்ட் சம் என்ன இருக்கு? 2n minus 1 into 2n plus 3. சரியா? 2n minus 1 into 2n plus 3. இங்க என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் பாருங்க. இங்க எங்கேயும் ஸ்கொயரே கிடையாது. ஆனா இங்க இருக்கிற வேல்யூ பாருங்க. ஸ்கொயர் ஐடென்டிட்டில நம்ம என்ன ஐடென்டிட்டி மெயினா பார்த்தோம்? 4 ஐடென்டிட்டி பார்த்தோம். ஒன்னு a plus b the whole square, இன்னொன்னு a minus b the whole square, இன்னொன்னு a square minus b square, இன்னொரு fourth ஐடென்டிட்டி என்ன? x plus a into x plus b. சோ பாருங்க இங்க ஸ்கொயர் எதுவுமே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் 3 ஐடென்டிட்டிஸ் நமக்கு இங்க ஹெல்ப் பண்ணாது. அப்ப இன்னொரு ஐடென்டிட்டி எது ஹெல்ப் பண்ண போகுது நமக்கு? x plus a into x plus b, x plus a into x plus b. இந்த மைனஸ் சைன் பத்தி கவலைப்படாதீங்க. அந்த மைனஸ் சைன் எப்படி எப்படி நம்ம வந்து இந்த ஜெனரல் ஃபார்முலால வந்து யூஸ் பண்ணணும்ங்கறத நான் சொல்றேன். ஓகே, இப்போ மைனஸ் சைன் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். நம்ம இப்ப இத எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ x ஸ்கொயர் பிளஸ் a plus b into x plus ab. சரியா? இப்ப பாருங்க, இப்போ இது இங்க கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி முதல்ல அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்ப என்ன இருக்கு பாருங்க, x-க்கு இங்கேயும் 2n இருக்கு, இங்கேயும் 2n இருக்கு. சோ அப்ப x ஓட வேல்யூ என்ன? x is equal to 2n. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்கு பாருங்க? a. a-க்கு இங்க என்ன இருக்கு? எப்போ நம்பர் எடுத்தாலும் பாருங்க பிளஸ் a இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க நீங்க எடுக்கக்கூடிய ஐடென்டிட்டில பிளஸ் இருந்ததுன்னு சொன்னா மைனஸ் ஓட தான் எழுதிக்கணும். இட் மீன்ஸ் பிளஸ் இருந்ததுன்னு சொன்னா கம்பேர் பண்ணிச்சு சைனோட தான் வேல்யூஸ் எழுதணும். அப்போ வாட் இஸ் a? a is equal to -1. ஓகே, இப்போ x-க்கு 2n போட்டுட்டோம். நெக்ஸ்ட் b பிளஸ் b இருக்கு. அப்போ பிளஸ் b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு? +3. so b is equal to +3. சரியா? நான் எப்படி எழுதுறேன் பாத்தீங்களா? சோ நான் இதுக்கு தனித்தனி ஃபார்முலாக்கு போல ஒரே ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்றோம். x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab. இந்த ஒரு ஐடென்டிட்டி போதும். இந்த ஒரு ஐடென்டிட்டிலே நம்ம எந்த டிஃபரன்ட்லயே வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ 2n minus 1 into 2n plus 3 is equal to x square க்கு என்ன போடணும் நம்ம? 2n. So 2n the whole square plus a plus b. இங்க a என்ன இருக்கு? a பாருங்க -1, b என்ன இருக்கு? +3 into x க்கு என்ன போடணும்? 2n. So into 2n plus a into b. a வந்து -1. So -1 into +3. சரியா? இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால பிராக்கெட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ நான் ஹோல் பிராக்கெட் போட்டிருக்கேன். இட் மீன்ஸ் ஸ்கொயர் 2க்கும் ஸ்கொயர் பண்ணணும், n-க்கும் ஸ்கொயர் பண்ணணும். சோ 2 ஸ்கொயர் பண்ணா 4, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்க நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பிளஸ் 3 - 1. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும், அப்புறம் தான் அதுக்கு அடுத்த டேர்ம்க்கே வரணும். 3 - 1 என்ன? 2. இங்க என்ன வேல்யூ? 2. இந்த 2 கூட இங்க ஒரு 2 மல்டிப்ளை ஆயிருக்கு. சோ 2 into 2 4. சோ plus 4n.
Okay, next term என்ன இருக்கு? minus 1 into 3. Plus into minus is minus. வெளியிலே ஒரு plus இருக்கு. So, அப்பா answer minus 3. So, answer என்ன? 4n square plus 4n. 4n எப்படி வந்தது? bracket first solve பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற termோட multiply பண்ணோம். plus minus ab க்கு minus 1 into 3. So, 2n minus 1 உடைய answer இதுதான். புரிஞ்சுதா? Okay, இப்போ next sumக்கு போலாம். Next பாருங்க, fourth subdivision, 4p square minus 25q square. Okay, இப்போ square வந்திருக்கு. Square வராச்சே, நம்ம திருப்பி எந்த identity யூஸ் பண்ணோம்? Either a plus b the whole square or a minus b the whole square or a square minus b square. இப்போ இந்த மூணுத்துல இது எந்த ஃபார்மேட்ல வருது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, a plus b the whole square க்கு ஸ்கொயர் ஒன்னு, a minus b the whole square ஒன்னு இருக்கு, a square minus b square இருக்கு. இப்ப பாருங்க, இது எந்த ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி வந்திருக்கு? இது பிராக்கெட் வந்திருக்கா ரெண்டுத்துக்கும் சேர்த்து? இல்ல. சோ this is ruled out. இங்க பாருங்க, a minus b ஹோல் பிராக்கெட் வந்திருக்கா? இல்ல. இதுவும் ruled out. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? a square minus b square. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? இங்க இந்த டேர்ம்க்கு ஏத்த மாதிரி இங்க முடியுமா? அதாவது 4p square. இத வந்து ஹோல் ஸ்கொயரா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நமக்கு முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ் முடியும். இங்க என்ன இருக்கு? 4. 4 எப்படி ஸ்கொயர் நம்பரா எழுதலாம்? 2 square 4. அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? 2p தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25 எந்த ஸ்கொயர் நம்பரா நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 5. சோ அப்ப 5q தான் ஹோல் ஸ்கொயர். சோ இப்ப பாருங்க, நமக்கு இப்ப இந்த ஃபார்மேட் வந்துருச்சா? சோ இப்ப இங்க எழுதலாமா நம்ம? a square minus b square is equal to a plus b into a minus b. சரியா? இப்ப நம்ம இது ஐடென்டிட்டி பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப a b எதுன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். a என்ன இங்க இருக்கு பாருங்க, a க்கு பதிலா என்ன இருக்கீங்க? a is equal to 2p. b க்கு என்ன இருக்கு பாருங்க, சைன் செக் பண்ணிக்கோங்க பக்கத்துல, இங்கேயும் மைனஸ் சைன் இருக்கு. சோ இங்க மைனஸ் சைன் இருக்கு. சோ அதனால நம்ம வெறும் இப்ப b க்கு மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். சரியா? அப்போ b க்கு இங்க என்ன இருக்கு? 5q. எப்பவுமே இது அப்படியே b ன்னு சொல்லிடக்கூடாது. இத ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல முதல்ல ரெப்ரசன்ட் பண்ணிட்டு தான் பிராக்கெட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பிராக்கெட் போட முடியறதான்னு பார்த்துட்டு தான் இந்த ஃபார்மேட்லயே நீங்க எழுதணும். Okay, now a square minus b square format க்கு a என்ன தெரியும், b என்ன தெரியும். Now we will substitute. So 4p square minus 25q square is equal to, போடுங்க, a க்கு என்ன வந்திருக்கு? 2p plus b க்கு என்ன வந்திருக்கு? 5q. So 2p plus 5q into a is 2p minus 5q. Okay, புரிஞ்சுதா? So ஞாபகம் வச்சுக்கோங்க, only the identities வந்து பக்காவா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி சம்ஸை ஈஸியா போட்டுடலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் திருப்பி நான் சொல்றது ஐடென்டிட்டிஸ கிளியரா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ fourth sum now over. இப்போ செகண்ட் சப்டிவிஷன், இது வந்து எக்ஸ்பேண்ட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன? ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ். சரியா? இப்போ அடுத்து பார்க்க போறது வந்து கியூபிக் ஐடென்டிட்டிஸ். கியூபிக் ஐடென்டிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன்ல 3 plus m the whole cube. ஓகே, 3 plus m the whole cube அப்படிங்கறச்சு இது எப்படி நீங்க சொல்வீங்க? இங்க 3 பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிரும் இது என்ன ஐடென்டிட்டி? கியூபிக் ஐடென்டிட்டி. 3 plus m the whole cube க்கு என்ன ஐடென்டிட்டி? 3 plus m the whole cube க்கு a plus b the whole cube identity. So a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. So identity first நம்ம clear-ஆ எழுதிட்டோம். இப்ப கம்பேர் பண்ணலாமா? இப்போ a ஓட கம்பேர் பண்றச்சு நமக்கு என்ன இருக்கு? a is equal to 3, b is equal to m. ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? now இப்போ வந்து இங்க எழுதிடலாம். ஓகே, சோ இது எப்படி சொல்ல போறோம்? 3 plus m the whole cube is equal to, எப்படி a க்கு பதிலா 3, so 3 cube plus 3a square b எப்படி சொல்லணும்? 3 into a square into b, இது into, so 3 into a square again 3, so 3 square into b, m plus 3ab square. So how will you write 3ab square? 3 into again a 3, what is b square? M square plus b cube.
அப்போ b cube straight. b க்கு என்ன இருக்கு m. So instead of b have to write m cube. இப்போ we will expand. எப்படி expand பண்ண போறோம் பாருங்க. 3 cube என்ன 3 cube 3 square என்ன ரெண்டு தடவை 2 times 3 மல்டிப்ளை பண்ணோம். cube என்ன 3 times மல்டிப்ளை பண்ணணும். So 3 into 3 into 3. 3 into 3 into 3 என்ன பாருங்க 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27. So 27 plus 3 square. இப்ப பாருங்க 3 into 3 square என்ன 3 pure 3. So 3 square 9, 9 3s are again 27 into m plus numbers multiply பண்ணோம் 3 3s are 9 variable பண்ணா m square 9 m square இங்க variable தான் இருக்கு. So variable cube பண்ணா m cube. So அப்போ 3 plus m the whole cube formula என்ன 27 plus 27m plus 9m square plus m cube. புரிஞ்சுதா? இதுதான் இந்த first question ஓட answer. இப்போ second sum பார்க்கலாம். second sum என்ன 2a plus 5 the whole cube. Again cubic identity. So cubic identity ல எப்படி நம்ம சொல்லுவோம் பாருங்க. எதோட கம்பேர் பண்ணணும் என்ன ஃபார்முலாக்கு வரணும் again a plus b the whole cube ஃபார்முலாவே தான். So a cube plus 3a square b plus 3ab square plus b cube. So ஒவ்வொரு தடவையும் சம் போடுறச்சு என்ன பண்ணணும் நீங்க ஃபார்முலா எழுதி தான் நீங்க சம் போடணும். அதுதான் குட் பிராக்டிஸ். அப்போ எங்கேயுமே தப்புங்கிறது எங்கேயுமே வராது. நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா எங்கேயுமே தப்பு வராது. ஓகே இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க a is equal to 2a. b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க b is equal to 5. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் என்ன வரும் so 2a plus 5 the whole cube is equal to என்ன வரும் a cubeக்கு 2a the whole cube plus 3 into a square க்கு என்ன இருக்கு நமக்கு ஏன் bracket போட்டேன் பாருங்க a க்கு 2 into a இருக்கு. அப்போ நம்ம ஸ்கொயர் பண்றச்சு bracket போட்டுட்டு தான் ஸ்கொயர் போடணும். b into 5 into 5 plus 3ab square. So 3 into again a க்கு என்ன இருக்கு 2a b க்கு என்ன இருக்கு 5 square. ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கிறதுனால நான் bracket போடல. So 5 square plus b cube. b க்கு 5 இருக்கு. So it is 5 cube. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும் பாருங்க 2 cube. So 2 3 times multiply பண்றோம். 2 2s are 4, 4 2s are 8. So 8 cube plus இங்க அதே மாதிரி நம்பரை மல்டிப்ளை பண்றோம். இங்க எப்படி போட போறோம் 3 into 2 ஸ்கொயருக்கும் 5a க்கும் ஸ்கொயர் போடணும். 2 க்கு ஸ்கொயர் பண்ணா 4 a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் into 5 plus 3 into 2a into 5 ஸ்கொயர் பண்ணா 25 plus 5 cube. 5 cube என்ன 5 into 5 into 5 which is 125. புரிஞ்சுதா? இப்போ அடுத்து simplify பண்ணு. 3 4s are 12, 12 5s are 60, 60a square plus இங்க வாங்க இப்போ நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணனும். நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? நம்பர்ல என்ன இருக்கு? 3 இருக்கு, 2 இருக்கு. 3 2s are 6, 6 into 25. 6 into 25 என்ன? 150. அப்புறம் இருக்கிற வேரியபிள் a. So a plus 125. இதுக்கு மேல ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப 2a plus 5 the whole cube ஓட ஆன்சர் என்ன? இதுதான் அதோட ஆன்சர். புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் போலாம். ஓகே இப்போ தேர்ட் சம் போறதுக்கு முன்னாடி இந்த கியூபிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இதுல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் சம் போலாம். 3p plus 4q the whole cube. இது கொஸ்டின். 3p plus 4q the 4p 3p plus 4q the whole cube. So அப்ப அதே மாதிரி என்ன ஃபார்முலா வரணும்? a plus b the whole cube. a plus b the whole cube is equal to same a cube plus 3a square b plus 3ab square plus b cube. ஓகே இப்போ கம்பேர் பண்ணுங்க. a க்கு இங்க என்ன இருக்கு? a is equal to 3p, b க்கு என்ன இருக்கு? b is equal to 4q. ஓகே இப்போ இது எப்படி போட போறோம் பாருங்க. திருப்பி இதே மாதிரி இதுலயே சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்? 3p plus 4q the whole cube. 3p plus 4q the whole cube is equal to இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. bracket இருக்கு. So 3p ரெண்டு நம்பர் வேரியபிள் இருக்க நம்பர் இருக்கு. அதனால bracket போட்டுருக்கேன்.
whole cube plus 3 into a square. So, 3p the whole square into b க்கு 4q plus 3 into a க்கு 3p into b க்கு என்ன இருக்கு 4q ரெண்டு டேர்ம் இருக்கு ரெண்டு டேர்ம்னா ஒரு டேர்ம் தான் பட் 4 into q இருக்கிறதுனால நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன் whole square plus b cube again b cube க்கு என்ன இருக்கு 4q தான் whole cube ஓகே இப்போ இத நம்ம பிரிச்சுக்கலாம் எப்படி சிம்பிளை பண்ண போறோம் பாருங்க 3 cube bracket இருக்கு so 3 க்கு அந்த 3 வரணும் p க்கும் 3 வரணும் so power of so 3 cube என்ன 27 p cube plus இப்போ பண்ணுங்க நான் இந்த ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் 3 க்கு வரணும் p க்கும் வரணும் so ஸ்கொயர் பண்ணா இங்க என்ன வரணும் 9 4s are 36 into 3 108 so 108 p square cube புரிஞ்சுதா p square cube plus 3 3s are 9p into 4 square 4 square 16 9 into 16 அப்போ 144 q square plus இங்க p இருக்கு so அந்த p சேர்த்துக்கணும் plus 4 cube 4 க்கும் cube வரணும் q க்கும் cube வரணும் 4 cube is 64 cube okay so 27 p cube plus 108 p square cube plus 144 q square p plus 64 q cube இதுதான் இதோட further simplification பண்ண முடியாது so this is the answer for 3p plus 4q the whole cube ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது whole squareக்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரெண்டு ஒரு வேரியபிள் ஒரு நம்பர் வந்த உடனே நீங்க என்ன போடணும் பிராக்கெட்ஸ் குள்ள அத போட்டாதான் நம்ம வந்து தப்பு இல்லாம பண்ண முடியும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் 4th क्वेश्चन போக போறோம் இப்போ 4th சம் பார்க்கலாம் 52 the whole cube இப்ப பாருங்க இது வரைக்கும் போட்ட சம்க்கு அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ரெண்டு டேர்மா கொடுத்தாங்க பைனாமியல் இட் மீன்ஸ் ரெண்டு டேர்மா கொடுத்தாங்க ஆனா இங்க இருக்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான் அத வந்து கியூப் பண்ணனும் சோ இது எப்படி எழுதலாம் 52 into 52 into 52 ன்னு போடலாம் பட் ஆனா இது எவ்வளவு பெரிய வெரி லாங் process சோ இந்த லாங் process பதிலா நமக்கு எப்படி போடலாம் அப்படினு சொன்னா இது வந்து ரெண்டா பிரிக்கலாம் ரெண்டு டேர்மா பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் பாருங்க 50 plus 2 எப்படி பிரிக்கலாம் 50 plus 2 the whole cube சரியா இப்போ இது என்ன ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கு பாருங்க a plus b the whole cube வந்துட்டா சோ இது எப்படி எழுதுவோம் a cube plus 3a square b plus 3ab square plus b cube எப்பவுமே ஈஸியா போட கத்துக்கணும் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேஷன் நிறைய மல்டிப்ளிகேஷன் கொண்டு போனா தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால எப்பவுமே என்ன ஈஸியா எடுத்துக்க பார்க்கணும் சோ இத நம்ம 52 எப்படி பிரிச்சிட்டோம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 50 plus 2 ன்னு பிரிச்சிட்டோம் இப்போ a இருக்கிற இடத்துல என்ன போடணும் 50 b இருக்கிற இடத்துல என்ன போடணும் 2 இப்போ போடலாம் 50 plus 2 the whole cube is equal to 50 the whole cube plus 3 into a square என்ன 50 the whole square into 2 plus 3 into a is 50 b is 2 square plus 2 cube இங்க ஒரு டேர்ம்ங்கிறதுனால நான் பிராக்கெட் போட்டுட்டேன் பாத்துக்கோங்க இப்போ 50 cube 50 cubeனா என்ன 50 into 50 into 50 சரி இப்போ இது 50 மூணு தடவை மல்டிப்ளை பண்ணாதீங்க இப்போ இங்க பாருங்க மூணு ஜீரோ இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அந்த மூணு ஜீரோவை போட்டுடுறேன் இப்போ நெக்ஸ்ட் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்றேன் 5 5s are 25 25 5s are 125 so 125 plus அதே மாதிரி தான் இங்க 50 ஸ்கொயர்னா என்ன இது மட்டும் 50 ஸ்கொயர் என்ன 50 into 50 ரெண்டு 0 5 into 5 25 அடுத்தா இப்போ 3 2s are என்ன 6 இப்போ நான் எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணனும் இந்த ரெண்டு 0 ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம் 25 into 6 5 6 are 30 so 25 into 6 150 so இந்த ரெண்டு 0 இல்லாம ஒரு 150 plus இங்கேயும் அதே மாதிரி தான் 2 square 4 இங்க 3 into 5 15 இது வந்து 150 அப்போ 150 into 2 square 4 4 into 15 ஒரு 0 போட்டுக்கோங்க 4 into 15 வந்து 60 அப்போ 600 plus 2 cube வந்து 8 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் எப்படி ஆட் பண்ணுவோம் பாருங்க 12 1,25,000 அப்புறம் 15,000 அப்புறம்
600 அப்புறம் ஒரு 8 இப்படி போட்டு எல்லாத்தையும் நீட்டா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்கன்னா நமக்கு அடிஷன் வந்து ஈஸி ஆயிடும் 0 6 5 plus 5 10 1 3 4 and 1 so answer என்ன 146 140 608 இப்போ இது மூணுத்தையும் 52 into 52 into 52 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன இதுதான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாத்தீங்கன்னா இதேதான் 104 the whole cube போட்டுருக்காங்க 104 the whole cube so இப்போ இது எப்படி பண்ணுவோம் எப்படி பிரிப்போம் நீங்களே சொல்லுங்க பாப்போம் எஸ் யூ ஆர் ரைட் எப்படி 100 plus 4 the whole cube got it okay இப்போ இது என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணிருக்கு a plus b the whole cube ஃபார்முலா பேஸ் பண்ணிருக்கு சிம்பிள் so ஃபார்முலா போடலாம் a cube plus 3a square b plus 3ab square plus b cube புரிஞ்சுதா ஓகே இப்போ கம்பேர் பண்ணுங்களா பாப்போம் a is equal to 100 b is equal to 4 that's all இப்போ எடுத்து இதுல போடுங்க அப்போ 100 plus 4 the whole cube is equal to a cube என்ன 100 the whole cube plus 3 into a square என்ன 100 square into b என்ன 4 plus 3 into 100 into 4 square plus 4 cube எழுதிட்டோமா புரிஞ்சுதா இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா ஒரு வேல்யூவை போட்டுட்டு வரலாம் பாருங்க 100 கியூப் அப்போ நான் என்ன சொன்னேன் 100 into 100 into 100 3 டைம்ஸ் பண்ணணும் இப்போ இதுல பாருங்க எத்தனை ஜீரோ இருக்கு 1 2 3 4 5 6 சோ அப்ப நான் 6 zeros போட்டுக்கணும் 1 2 3 4 5 6 zeros போட்டுட்டேன் அப்புறம் நம்பர் பார்த்தனா 1 1 1 அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வர போறது 1 தான் நெக்ஸ்ட் பிளஸ் ஓகே அடுத்து 100 ஸ்கொயர்ல எத்தனை zeros இருக்கு 100 into 100 அப்ப பாருங்க 1 2 3 4 zeros அதையும் நான் இங்க போட்டுக்கிறேன் 2 3 4 நம்பர் மல்டிப்ளை பண்ணா 3 into 4 3 4s are 12 ஓகே இதுவும் ஓவர் இப்போ அடுத்து இங்க இப்போ ரெண்டு ஜீரோ இருக்கு அதையும் சேர்த்துடலாம் 4 ஸ்கொயர் 16 16 3s are 48 4800 plus 4 cube என்ன 4 into 4 into 4 which is 64 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா பாருங்க எப்படி ஆட் பண்ணுவோம் இப்போ இங்க எத்தனை zeros சொன்னோம் 6 zeros so first அத போட்டுறலாம் 1 followed by 6 zeros 2 3 4 5 6 இப்போ அடுத்து 12 1,20,000 போலாம் so எத்தனை zeros 4 zeros 1 2 3 4 அடுத்து 12 next 4,800 அடுத்த term 64 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 4 6 8 4 2 1 1 அப்போ இதோட ஆன்சர் என்ன 1124 864 so 104 the whole cube ஓட ஆன்சர் இதுதான் got it so அப்ப என்ன பண்ணணும் நீங்க எப்பவுமே நம்பர்ஸ் அடிஷன் பண்றச்சவோ சப்ட்ராக்ட் பண்றச்சவோ நம்பர்ஸ் பிளேஸ் வேல்யூக்கு நேரா எழுதினோம்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதெல்லாம் நீங்க ரஃப் காலம்ல போட்டா போதும் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து மெயின் காலம்ல வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இப்போ வந்து தேர்ட் சம்க்கு போலாம் தேர்ட் சம்ம நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் தேங்க்யூ இப்போ இந்த பார்த்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல அதை வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் ஓகே சில்ட்ரன் பை